हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भाम् शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ओम पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिम् यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। அர்ஜுனனுக்கு பகவானை பார்த்த உடனே ஒரு டவுட் வந்தது இல்லையா? இந்த மாதிரி அவர் தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிக்கும் பொழுது முதல்ல இந்த ஆச்சரியப்பட்டா, அப்புறம் இந்த பயம் அப்படிங்கறது ஏற்பட்ட உடனே அவன் பகவானை பார்த்து நீ ஒரிஜினலா யாரு அப்படிங்கிற கேள்விய அர்ஜுனன் பகவான் கிட்ட கேக்குறான். அப்ப கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ஆன்சர் பண்ணும் பொழுது என்ன சொன்னார்? அவரை அகம் காலோஸ்மி அப்படின்னு சொன்னார் இல்லையா? நான் கால தத்துவம் அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட தன்னை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டார். அப்ப கால தத்துவம் அப்படிங்கறது இந்த கிரியேஷன் இருக்கு இல்லையா, இந்த சிருஷ்டியை விட்டு செப்பரேட்டான ஒரு தத்துவம் கிடையாது இல்லையா? அது நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம அதை பார்த்திருக்கோம். இப்ப பகவான காலஹா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பகவான நம்ம ஆக்சுவலி என்னவும் சொல்றோம், தேசஹா அப்படின்னு சொல்றோம். அதாவது தேசகானா ஸ்பேஸ், காலஹானா டைம். இப்ப இந்த டைம் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால கிரியேஷன்ல இருந்து தனியா பிரிக்க முடியாது, கரெக்டா இல்லையா? அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் அப்படிங்கறத டைம்ல இருந்து தனியா நம்மளால பிரிக்க முடியாது. டைம் அப்படின்னு சொன்னாலே எப்பயுமே அது கூட சேர்ந்து ஸ்பேஸ் அப்படியும் இருக்கும், கூடவே தான் இருக்கும். தேச அண்ட் கால எப்பயுமே இட் வுட் பி டுகெதர். அது ரெண்டும் இன்செப்பரபிள் என்டிட்டிஸ். அப்ப ஒன்ஸ் நம்ம ஈஸ்வராவ கால தேச அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த வேர்ல்ட தேச காலத்துல இருந்து நம்மளால செப்பரேட்டா பிரிக்க முடியாது. இப்ப கிரியேஷன் அப்படின்னு சொன்னோம்னா அதுல என்னவும் இன்க்ளூடட், டைம் அண்ட் ஸ்பேஸ் ரெண்டுமே இன்க்ளூடட் தான் இல்லையா? இதுதான் நம்ம தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் படிக்கிறோம் இல்லையா? அதுல மாயா கல்பித தேச கால கலனா வை சித்ரிய சித்ரீகிருதம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்ப டைமும் ஸ்பேஸும் முன்னாடி இருந்தது, பகவான் அதுக்கப்புறமா ஒரு பர்டிகுலர் நேரத்துல இந்த உலகத்தை கிரியேட் பண்றார் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ டைம் முன்னாடில இருந்தே இருக்கு. இப்ப பகவான் ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறமா இந்த சிருஷ்டிய உருவாக்குறார், கிரியேட் பண்றார் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? இல்ல யோசிச்சுதான் பார்க்க முடியுமா? உங்களால யோசிக்க முடியறதா பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ட. இப்ப பகவான் வேர்ல்ட கிரியேட் பண்றார் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னோம்னா என்ன அர்த்தம் ஆகுறது? பகவான் டைம்
ஸ்பேஸ், வேர்ல்டு இதெல்லாத்தையும் சேர்த்து கிரியேட் பண்றார் அப்படின்ற அர்த்தம் ஆகுது இல்லையா? இப்ப வந்து பகவான் எப்போ டைம் கிரியேட் பண்ணார் அப்படிங்கிற கேள்விக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. லாஜிக்கலா பகவான் எப்போ டைம் கிரியேட் பண்ண அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் கொடுக்க முடியுமா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பகவான் 8 o'clock டைம் வந்து கிரியேட் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நியூஸ்லாம் முன்னாடி எல்லாம் வரும், இப்ப எனக்கு தெரியல நியூஸ்ல வருதா. இப்ப தூர்தர்ஷன் நியூஸ் வரணும்னா நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி 7:58:01 7:58:02 அப்படின்னு வரும்ல. இப்ப 8 o'clock பகவான் வந்து டைம் கிரியேட் பண்ணார்னா என்ன அர்த்தம் ஆயிடும்? 7:59 7:58 7:57 ஆல்ரெடி இருந்தது அப்படின்னு ஆயிடும். அப்போ அந்த கேள்விக்கு நம்மளால வந்து லாஜிக்கலா ஆன்சரே கொடுக்க முடியாது. புரியுறது அவங்களுக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. டைம் பகவான் எப்ப கிரியேட் பண்ணார் அப்படிங்கிற கேள்விக்கு நம்மளால லாஜிக்கலா ஆன்சரே கொடுக்க முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் ஸ்பேஸ் எங்க இருந்தது? பகவான் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் எங்க இருந்தது அப்படிங்கிற क्वेश्चनக்கும் வந்து நம்மளால லாஜிக்கலா பதில் கொடுக்க முடியாது. ஏன்னா ஏதாவது ஒண்ணு இருக்கிறதுக்கு என்ன வேணும்? ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸ் எங்க இருந்தது அப்படின்னா நம்மளால வந்து லாஜிக்கலா பதில் கொடுக்க முடியாது. சரி, காரண காரிய பிரின்சிபல் சொல்றோம் இல்லையா? காரணம் காரியம் இருக்குல்ல, இது எப்படி வந்தது? இந்த பிரின்சிபல் எப்படி வந்தது? இதுதான் ஆக்சுவலி மாண்டூக்கிய உபனிஷத்து ஒரு உபனிஷத்து இருக்கு, அதனுடைய சப்ஜெக்டே வந்து இந்த விஷயம் தான். இப்ப காரண காரியத்துக்கு காரணம் என்ன? இதுதான் வந்து அங்க நம்ம வந்து அந்த உபனிஷத் படிச்சோம்னா அதெல்லாம் படிக்கலாம். இப்ப இந்த 3 क्वेश्चन இருக்கு இல்லையா? டைம் எப்போ வந்தது, ஸ்பேஸ் எங்க இருந்தது, அப்புறம் காரண காரியத்துடைய காரணம் என்ன இருக்கு இல்லையா? இப்ப இதுதான் வந்து இந்த 3த்துக்குமே நம்மளால வந்து லாஜிக்கலா ஆன்சர் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? இத வந்து மாயா அப்படின்னு சொல்றோம். இப்ப மாயா அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆன்சர் தெரியாதுப்பா, அதனால நம்ம மாயான்னு சொல்லிடுறோம். அப்படி கிடையாது. இதுக்கெல்லாம் நம்மளால வந்து லாஜிக்கலா ஆன்சர் பண்ண முடியாதுங்கிறதுனால அதுக்கு நம்ம வந்து மாயா அப்படின்னு நம்ம வந்து பேர் கொடுக்கணும். இன்டெலெக்சுவலா இந்த விஷயத்த நம்மளால டிசைஃபர் பண்ண முடியாது. இப்ப வந்து இந்த டைமையே எடுத்துக்கோங்களேன். இப்ப டைமை எடுத்துட்டு அதை அனலைஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1838 இப்போ 1838 அப்படின்னு நான் சொல்லும் பொழுதே இந்த டைம் இஸ் ஓவர், முடிஞ்சு போச்சு இல்லையா? அதை பத்தி நான் பேசணும்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது என்னை விட்டு போயாச்சு இல்லையா? அப்ப இததான் நம்ம வந்து மாயா அப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும்னு எடுத்தாலும் அது வந்து இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அது அதுக்குள்ள வந்து நம்மளை விட்டு காணாம போயிடுறது இல்லையா? இதெல்லாம் நம்ம வந்து மாண்டூக்கிய உபனிஷத் படிக்கும் பொழுது இன்னும் இலாபரேட்டா இதெல்லாம் படிக்கலாம். இப்ப இங்க வந்து பகவான் வந்து என்ன சொல்றாரு? நான் தான் டைம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்ப நான் தான் டைம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? பகவான் தான் டைம், பகவான் தான் ஸ்பேஸ், பகவான் தான் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் கூட, இந்த வேர்ல்டுமே வந்து பகவான் தான் இல்லையா? இப்ப பகவான் தான் இது எல்லாமே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அதாவது டைம், ஸ்பேஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொன்னோம்னா பகவான் தான் எல்லா ஈவென்ட்ஸும் கூட. கரெக்டா? ஈவென்ட்னா நிகழ்வுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுவும் வந்து பகவான் தான். கரெக்டா? இப்ப வந்து எல்லாமே ஏன்னா அந்த ஈவென்ட்ஸ் எல்லாம் எதுக்குள்ள இன்க்ளூடட்? டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ள இன்க்ளூடட். கரெக்டா? இப்ப கீதா கிளாஸ் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க, இது ஆப்ஜெக்டா? கீதா கிளாஸ், கீதா கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டா? என்னது அது? இட் இஸ் an ஈவென்ட். அப்ப அந்த ஈவென்ட் வந்து எதுக்குள்ள இருக்கு? டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கு இல்லையா? அப்போ பகவான் தான் டைம், பகவான் தான் ஸ்பேஸ், பகவான் தான் ஆப்ஜெக்ட், பகவான் தான் ஈவென்ட்டும் கூட. ஃபைனலா வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பகவான் தான் ஆர்டர், அந்த மாரல் ஆர்டர், பிசிக்கல் ஆர்டர் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதுவும் யாரு? பகவான் தான் இல்லையா? அதான் லா அப்படின்னு சொல்றோம். அப்ப எல்லா ஈவென்ட்ஸும் நடக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஈவென்ட்ஸ வந்து கவர்ன் பண்றதுக்கு நிறைய ரூல்ஸ் வந்து பகவான் ஏற்படுத்தி வச்சிருக்காருல்ல, அதெல்லாம் கூட யாரு அப்படின்னா அதுவும் வந்து பகவான் தான்.
இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காத்தால தூங்கி எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், காஃபி சாப்பிடுவோம். கரெக்டா? இப்ப காஃபி சாப்பிடணும்னா என்ன பண்ணணும், டிகாக்ஷன் போடணும். டிகாக்ஷன் போடுறதுக்கு என்ன பண்ணுவோம், அடுப்புலாம் பத்த வைப்போம். கரெக்ட். தண்ணி சூடு பண்ணுவோம் இல்லையா? இப்ப அந்த தண்ணி வந்து கொதிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லா இருக்கு, அது ஒரு ஆர்டரை அது வந்து ஃபாலோ பண்ணியாகணும். என்னது, அது ஒரு டெம்பரேச்சரை ரீச் பண்ணினாதான் அந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பியூர் வாட்டர்னா 100 டிகிரி செல்சியஸ் வந்து பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றான். இம்பியூர் வாட்டருக்குலாம் எனக்கு தெரியாது, பியூர் வாட்டருக்கு 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா? அப்போ அந்த ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்னா அந்த தண்ணி கொதிக்கணும் அப்படி ஒரு ஈவெண்ட் இல்லையா? அந்த தண்ணி கொதிக்கணும்னா அது வந்து இட் இஸ் கவர்ன்ட் பை சர்டன் செட் ஆஃப் லாஸ். அது மாதிரி அதை வந்து நம்ம வந்து பிசிக்கல் லா அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி நாம வந்து நல்லது பண்ணினோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும். தப்பு பண்ணினோம்னா பாவம் கிடைக்கும். இது என்ன லா, இது வந்து மாரல் லா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ பிசிக்கல் லா, மாரல் லா, இது எல்லாமும் கூட பகவான் தான் இல்லையா? அப்ப டைம், ஸ்பேஸ், ஆப்ஜெக்ட்ஸ், ஈவெண்ட்ஸ், லா, இது எல்லாமே யாரு அப்படின்னா பகவான் தான் அப்படின்னு வந்து நாம இப்போ பாக்குறோம். இப்ப இந்த எல்லாமே வந்து எப்படி இருக்கணும்னா இந்த லாஸ் அப்படின்னு பாக்குறோம்ல, இந்த பிசிக்கல் லா, மாரல் லா, இதெல்லாம் வந்து ஒழுங்கா இருந்தாதான் இந்த கிரியேஷன் வந்து ஹார்மோனியஸா இருக்க முடியும். இப்ப வந்து ஒரு கச்சேரிக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. கச்சேரி அப்படின்னு சொல்றத விட ஒரு சிம்பனி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா கச்சேரினா மொத்தமா ஒரு 4-5 பேர் தான் இருப்பா. இப்ப சிம்பனி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய பேர் இருப்பா. ஸ்டேஜ்லயே பார்த்தாலும் ஒரு 50-100 பேர் வந்து ஸ்டேஜ்லயே உட்காந்து பெர்ஃபார்ம் பண்ணுவா. இப்போ அந்த ஒரு பெர்ஃபார்மரும் வந்து ஹார்மோனியஸா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு இருப்பான், அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த ஹோல் ஆர்கெஸ்ட்ராவே நம்மளால வந்து அதை ஒழுங்கா கேட்கவே முடியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி எக்கச்சக்கமான லாஸ் வந்து இப்ப நம்ம இந்த சிருஷ்டியை வந்து கவர்ன் பண்ணிட்டு இருக்கு. பிசிக்கல் லா ஆஸ் வெல் அஸ் மாரல் லா. இதுல ஏதாவது ஒண்ணு எசக்க பிசக்க தப்பா எடுத்து அப்படின்னு சொன்னா இந்த சிருஷ்டியோட ஹார்மனி வந்து கெட்டு போயிடும். அப்ப இது எல்லாத்தையும் யாரு ஹார்மோனியஸாவும் வச்சுட்டு இருக்கா, பகவான் தான் இந்த ஆர்டரையும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப தேச கால வஸ்து சம்பவா, சம்பவனா ஈவெண்ட் அர்த்தம். அப்புறம் நியதி, நியத்தினா ரூல், இது எல்லாமே வந்து பகவான் தான். இப்ப பகவான் தான் இது எல்லாமே கிரியேட் பண்ணார் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பகவான் தான் இது எல்லாமே அப்படின்னு நாம இப்ப வந்து ஸ்லைட்டா கொஞ்சம் நம்மளோட லெவல்ல ப்ராக்ரஸ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தோம், இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணினது பகவான், உண்டு பண்ணினது பகவான் அப்படின்னு சொன்னோம். இப்ப என்ன ப்ராக்ரஸ் ஆயிருக்கும், இது எல்லாமே வந்து பகவான் தான் அப்படின்னு ப்ராக்ரஸ் ஆகும். அப்படின்னா என்ன சொல்ல வரும், இதுல ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது ஐ எம் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்சிங் பகவான். கரெக்டா? தேச கால ஈவெண்ட் ஆர்டர் எல்லாமே பகவான் அப்படின்ன பொழுது நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு ஈவெண்ட் டெஃபினட்டா யாரா இருக்கணும், பகவானா தான் இருக்கணும். அப்போ நம்ம யார ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், பகவான தான் நாம வந்து நான் ஸ்டாப்பா ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப க்ளோஸா இருக்கும். இப்ப ஆக்சுவலி பகவானோட தான் நம்ம ரொம்ப, யாரோட ரொம்ப க்ளோஸ் நம்ம அப்படின்னா பகவானோட மட்டும்தான் நம்ம ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸா இருக்கும். இப்ப என்னைக்காவது நம்ம வந்து எனக்கு என்னைக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்லாம் யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு முட்டாள்தனமான கேள்வி இருக்கவே முடியாது இல்லையா? ஏன்னா என்ன பதில் சொல்றது கீதா, என்னைக்கு உனக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கும், இந்த கேள்வியே வந்து மீனிங்லெஸ் அப்படின்னு கீதா நம்மளுக்கு சொல்றது. ஏன்னா பகவானோட தரிசனம் தான் உனக்கு ஆல் த டைம் 24/7 உனக்கு கிடைச்சுட்டே இருக்கு. ஆனா நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் இல்ல. அவேர்னஸ் இல்லாத காரணத்தினால எனக்கு வந்து எனக்கு பகவானுடைய தரிசனம் தான் கிடைச்சிட்டு இருக்குங்கிறத அறிவானது ஏற்பட மாட்டேங்கிறது. எந்த மொமெண்ட் நம்மளுக்கு இந்த அவேர்னஸ் வருதோ அப்போ நம்மளுக்கு இந்த மெச்சூர்ட் மைண்ட் வந்துடுது அப்படின்னு அர்த்தமாகுது. இப்போ ஈஸ்வர தரிசனம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு இருக்கிற வரைக்கும் நாம எந்த விதமான பக்தாஸ், அதம பக்தா, ரொம்ப லோ லெவல். எனக்கு எப்போ ஈஸ்வரன்
தரிசனம் கிடைக்கும்னு கேக்குறவா வந்து அதம பக்தா. நான் ஈஸ்வர தரிசனத்துக்காக ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே ஆக்சுவலி கிடையாது. ஏன்னா தேச கால வஸ்து சம்பவ நியமஹ எல்லாமே வந்து ஈஸ்வரா தான். இப்படி நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன பக்தா? மத்தியம பக்தா. இப்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எல்லாமே நத்திங் பட் ஈஸ்வரா. இது வந்து விஸ்வரூப பக்தி. இத பண்றவன் வந்து விஸ்வரூப பக்தன். இப்ப இந்த விஸ்வரூப பக்தனை விட ஒரு கிரேட் நேச்சர் லவ்வர் வந்து இருக்க முடியாது. இயற்கையை ரசிக்கிறவன் வந்து இருக்கவே முடியாது. ஏன்னா அவனுக்கு எல்லாமே என்னது, எதை பார்த்தாலும் அவன் வந்து அத வந்து பகவானா பாப்பான் இல்லையா, பகவானோட விஷயமா அத அவனால பார்க்க முடியும். இப்போ வந்து அர்ஜுனனுக்கு எக்ஸாக்டா இந்த ஃபீலிங் தான் இப்ப இருக்கு. இதுதான் அவன் வந்து ஆக்சுவலி அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கான். அதனால அப்படியே பக்தியில உருகுறான் பகவானை பார்த்த உடனே. ஏன்னா எல்லாத்தையுமே பகவானா அவன் இப்ப பார்க்க ஆரம்பிச்சதுனால அவனுக்கு வந்து பக்தி அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் ஜாஸ்தியா இப்ப ஏற்படுறது. அதனால அவன் சொல்றான், நான் உனக்கு எல்லா சைடுல இருந்தும் வந்து நமஸ்காரம் பண்றேன். ஃப்ரண்ட்ல, பேக்ல, சைட்ல, எல்லா சைட்ல இருந்தும் நான் உனக்கு நமஸ்காரம் பண்றேன். ஏன்னா நீ வந்து எல்லா டைரக்ஷன்ஸையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க. அதனால நான் உனக்கு எல்லா டைரக்ஷன்லயும் நமஸ்காரம் பண்றேன். அப்போ இப்படி வந்து இருக்கிற எல்லாமே பகவான் தான் அப்படின்னு அவன் மைண்ட்ல யோசிக்கும் போதே அவனுக்கு கூடவே ஒரு கில்ட் ஃபீலிங்கும் ஏற்பட்டது இல்லையா? என்ன கில்ட் ஃபீலிங்? ஏன்னா நான் வந்து பகவான ஒழுங்கா வர்ஷிப் பண்ணாம பகவான கொஞ்சம் வாடா போடாலாம் வந்து நானு சொல்லிட்டேன். என்னோட ஃப்ரெண்டா நான் வந்து பகவான ட்ரீட் பண்ணிட்டேன் இல்லையா? அவர் டேபிள்ல உட்காந்து சாப்பிடும் பொழுது நானும் கூட போய் தெரியாம பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டேன். ஆக்சுவலி நான் வந்து அந்த நேரத்துல தரையில தான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கணும். ஏன்னா அவர் பகவான், நான் வந்து பக்தன். அதனால அவனுக்கு ரொம்ப வந்து கில்ட் ஃபீலிங். நான் இன்னுமே ஆக்சுவலி அவருக்கு மரியாதை கொடுத்திருக்கணும் அப்படின்னு அவன் வந்து ஃபீல் பண்றான். நான் நிறைய பகவானை இன்சல்ட் பண்ணிருக்கேன் அப்படின்லாம் வேற அவனுக்கு தோன்றது. அஃப்கோர்ஸ் கிருஷ்ணர் வந்து அது எதையுமே பொருட்படுத்தல. அவருக்கு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியவே இல்லை. ஆனா அர்ஜுனனுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கில்ட் ஆகுது. அதனால அவன் வந்து பகவான் கிட்ட சரண்டர் ஆகி, ஹே கிருஷ்ணா பிளீஸ் என்ன மன்னிச்சுடோ, என்னெல்லாம் நடந்ததோ இதுக்கு முன்னாடி அதெல்லாம் நீ தயவு செஞ்சு மன்னிச்சுடு, சமிக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப எல்லாமே பகவானா இருக்கிறதுனால நான் வந்து உனக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கணும். நான் ஆனா இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் இப்ப விஸ்வரூப ஈஸ்வரா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ எல்லாமே பகவான் இல்லையா? அதனால நிறைய ரூல்ஸ் எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து போட்டு வச்சுக்க. ரிவர்ல வந்து துப்பக்கூடாது, ரிவரை வந்து அசுத்தப்படுத்தக்கூடாது. ஏன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு சேக்ரெட் டிவைன் விஷயம் இல்லையா? மழை பெய்யும் போது ஓடக்கூடாது. ஏன் மழை பெய்யும் போது ஓடக்கூடாது? ஒரு விஷயம் வந்து பிராக்டிக்கல் ரீசன், ஓடினா கீழே விழுந்துருவோம், ஏதாவது தடுக்கி கீழே விழுந்துரும். இன்னொன்னு வந்து மழையும் யாரு? பகவான் தானே. ஏன் பகவான் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ற? அதனால மழை பெஞ்சா ஓடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லி வச்சிருக்கிறதுக்கு ரீசன் வந்து எல்லாமே வந்து டிவைன் தான். அதனால பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய துவமஸ்ய பூஜ்யஸ்ய குருர் கரியான் நத்வத் சமோஸ்த்ய யதிக புதோன்யஹ லோகத்ரயேப்ய பிரதிம பிரபாவஹ. அப்ப இந்த ஸ்லோகம் தான் வந்து நம்ம போன கிளாஸ்ல பாத்துட்டு இருக்கோம் இல்லையா? நீ தான் வந்து இந்த யூனிவர்ஸுக்கு அப்பா அப்படின்னு சொல்றான். பிதாசி லோகஸ்ய. இப்ப நீ தான் அப்பானா கூடவே நம்ம யாரையும் சேர்த்துக்கணும்? நீ தான் அம்மாவும் கூட. நம்ம வேதாந்திக் டீச்சிங்ல வந்து 3 ஸ்டேஜ் இருக்கு. இது ஆல்ரெடி வந்து நம்ம பாத்துக்கோம். ஸ்டேஜ் 1 வந்து என்னது அப்படின்னா, பகவான் இந்த உலகத்தை படைத்தார். இது வந்து ஸ்டேஜ் 1. செகண்ட் ஸ்டேஜ் என்ன? ரெண்டாவது ஸ்டேஜ், பகவானே இந்த உலகமாக ஆகிறார் இல்லையா? பகவான் பிகம்ஸ் தி வேர்ல்ட். ஸ்டேஜ் 3 என்ன? பகவான் வேர்ல்டா அப்பியர் ஆகிறார். இது வந்து ஸ்டேஜ் 3. புரியறதோ டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து பகவான் இந்த உலகத்தை படைத்தார். செகண்ட் ஸ்டேஜ் வந்து பகவான் இந்த உலகமாக ஆகிறார். மூணாவது பகவான் இந்த உலகமாக அப்பியர் ஆகிறார், தோற்றம் அளிக்கிறார் இல்லையா? அப்ப பகவான் எந்த விதமான சேஞ்சும் பகவானுக்கு ஏற்படாம பகவான் இந்த உலகமாக காட்சி அளிக்கிறார். இது வந்து மூணாவது ஸ்டேஜ்.
அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ டெக்னிக்கலா சொல்லணும், வேதாந்த பாஷையில சொல்லணும்னா நிமித்த காரண ஈஸ்வரா, பகவான் தான் இந்த உலகத்தை படைத்தார் இல்லையா, அது நிமித்த காரண ஈஸ்வரா ஆர் ஏக ரூப ஈஸ்வரா. ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன, பகவானே இந்த உலகமாக ஆகிறார். இது என்னது, உபாதான காரண ஈஸ்வரா और अनेक रूप ईश्वरा और विश्वरूप ईश्वरा. उपादान कारण ईश्वरा இல்லனா अनेक रूप ईश्वरा और विश्वरूप ईश्वरा. மூணாவது என்னது, பகவான் உலகமாக அப்பியர் ஆகிறார், அது விவர்த்த உபாதான காரண ஈஸ்வரா और அரூப ஈஸ்வரா. இப்ப நீ தான் அப்பா, நீ தான் கிரியேட்டர், நீ தான் வேர்ல்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ் சொல்றான் அர்ஜுனன். இப்போ பிதாசி லோகஸ்ய, இந்த வேர்ல்டுக்கு நீ தான் அப்பா. இந்த வேர்ல்டுல என்னெல்லாம் இருக்கு, சராச்சரஸ்ய, சராச்சரம்னா சரம் அச்சரம், மொபைல் இம்மொபைல் அப்படின்னா மூவிங் நான் மூவிங், சேத்தனம் அச்சேதனம், லிவிங் பீயிங்ஸ் நான் லிவிங் பீயிங்ஸ், இதெல்லாம் இந்த வேர்ல்டுல இருக்கு. அதுக்கெல்லாம் யாரு அப்பா, நீ தான் அப்பா. துவம் பூஜ்ய அப்படிங்கிறான். ஏன் பூஜ்ய, வேதத்துல சொல்லிருக்கு மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவன்னு சொல்லிருக்கு இல்லையா, அதனால ரெஸ்பெக்ட் பண்ணணும் உன்ன அப்படிங்கிறான். ஏன்னா பகவான் யூனிவர்சல் ஃபாதர் இல்லையா, எல்லாத்துக்கும் அவர் தான் அப்பா. இப்போ பகவான் இந்த யூனிவர்ஸுக்கு கிரியேட்டர் மட்டும் கிடையாது, அவர் தான் இந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் யார் நம்மளுக்கு கொடுத்திருக்கா அப்படின்னா பகவான் தான் கொடுத்திருக்காரு இல்லையா. இந்த ஸ்கிரிப்சரல் டீச்சிங், அந்த டீச்சிங் அப்படிங்கிற விஷயத்தை யாரு கிரியேட் பண்ணா, அதுவும் பகவான் தான். அந்த டீச்சிங் ட்ரெடிஷனை கிரியேட் பண்ணினது பகவான் தான். அப்ப பரம்பரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த குரு பரம்பரா, அதை யார ஆரம்பிச்சா அப்படின்னா பகவான் தான் இந்த குரு பரம்பரைய ஆரம்பிச்சிருக்கார், ஆதி குரு. அதனாலதான் சதாசிவ சமாரம்பாம் அப்படின்னு சொல்றோம். இல்லன்னா இன்னொரு குரூப் என்ன சொல்லுவோம்னா நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம். சோ ரெண்டும் இருக்கு, ரெண்டு யாருக்கு எது வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப பகவான் அம்மா அப்பா மட்டும் கிடையாது, குருவும் கூட, அதுவும் பூஜ்ய குருஹு. கரியான், கரியான் ரொம்ப கிரேட்டஸ்ட் அப்படின்னு அர்த்தம், சுப்பீரியர் டு ஆல் குருஸ். ஏன் பகவான் சுப்பீரியர் டு ஆல் குருஸ், ஏன் எல்லா குருவோட பகவான் என்ன அப்படி கிரேட், பகவான் கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கே ஆன்சர் தெரியும். பகவான் ஏன் ரொம்ப கிரேட் குரு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, பாக்கி எல்லா குருவும் இருக்கா இல்லையா, நம்மளுக்கு எவ்வளவு குரு எல்லாம் நிறைய தெரியும் நம்மளுக்கு. அவள்லாம் குரு ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருப்பா, சிஷ்யனா இருந்திருப்பா இல்லையா. இப்ப சங்கர பகவத் பாதா அப்படின்னு சொன்னோம்னா அவர் ஜகத்குரு அப்படின்னு நம்ம அவரை கொண்டாடுறோம். ஆனா அவரும் ஒரு காலத்துல சிஷ்யனா இருந்திருக்கணும். அவருடைய குரு பேரு கோவிந்த பாதர். இந்த கோவிந்த பாதர் எவ்வளவு பெரிய குருவா இருக்கணும், சங்கரருக்கே அவர் குரு அப்படின்னா. ஆனா அந்த கோவிந்த பாதரும் இன்னொருத்தருக்கு சிஷ்யனா இருந்தார், அவருடைய குரு பேரு கௌட பாதர். சோ எல்லாமே எனி டீச்சர் நம்ம எடுத்துட்டோம்னா அவ ஒரு பீரியட்ல சிஷ்யனா இருந்திருப்பா. பட் பகவான் எப்படிப்பட்ட குரு, அவர் இது வரைக்கும் யார்கிட்டயும் சிஷ்யனா இருந்ததே கிடையாது. அப்ப குருலெஸ் குரு பகவான் இல்லையா. அப்ப பாக்கி பேர் எல்லாரும் ரிலேட்டிவ் குரு, பகவான் அப்சல்யூட் குரு. ஏன்னா அவர் சிஷ்யனா ஒரு நேரத்திலும் இருந்ததே கிடையாது. ஃபாதர்லெஸ் ஃபாதர் மாதிரி அவர் குருலெஸ் குரு. கரியான்னா கிரேட்டஸ்ட் குரு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் த்வத் சமஹ ந அஸ்தி அப்யதீகஹ குதஹ அன்யஹ. அப்ப த்வத் சமஹ ந அஸ்தி அப்படின்னா சமம்னா என்ன அர்த்தம், ஈக்குவல் இல்லையா. அப்ப உனக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. த்வத் சமஹ ந அஸ்தி, அப்புறம் உனக்கு சமமானவர் யாரும் இல்ல. யூ ஆர் மேட்ச்லெஸ், இன்கம்பேரபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப பகவான இன்ஃபினிட் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இன்ஃபினிட்ட எது மேட்ச் பண்ண முடியும். இப்ப இன்ஃபினிட்ட மேட்ச் பண்றதுக்கு இன்னொரு இன்ஃபினிட் இருக்கு அப்படின்னு சொன்னா இட் பிகம்ஸ் மீனிங்லெஸ். ரெண்டாவதா ஒரு இன்ஃபினிட் விஷயம்
இருக்க முடியாது. அதனால பகவானே நீ வந்து மேட்ச்லெஸ், உனக்கு ஈக்குவலா இங்க யாருமே கிடையாது, உன்னை விட கிரேட் யாராலையும் இருக்க முடியாது அப்படின்ற. ஆப்யதீக குதஹ அன்யா, உன்னை விட கிரேட் யாரால இருக்க முடியும் அப்படின்னு அர்ஜுனன் வந்து இங்க கேட்கிறான். லோகத்ரயே அபி அப்ரதிம, இந்த 3 உலகத்திலையும், லோகத்ரயேனா இந்த 3 வேர்ல்டுலயும் நீ தான் மேட்ச்லெஸ். அப்ரதிம அப்படின்னா மேட்ச்லெஸ், இன்கம்பேரபிள், உபமான ரகித. உன்னோட மேட்ச் பண்ணி ஒருத்தர எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா யாருமே அந்த மாதிரி கிடையாது. பிரதிமா அப்படின்னா உபமானம்னு அர்த்தம், கம்பேர் பண்றோம் இல்லையா அது. உன்னோட யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. நீ மேட்ச்லெஸ் மட்டும் இல்ல, பிரபாவகா, பிரபாவகானா குளோரின்னு அர்த்தம். உன்னுடைய குளோரியும் வந்து மேட்ச்லெஸ் குளோரி, உன்னுடைய புகழ் வந்து யாரோடையும் மேட்ச் பண்ண முடியாத ஒரு புகழும் உனக்கு இருக்கு, உன்னோட பிரபாவங்களும் மேட்ச்லெஸ் அப்படின்னு அர்ஜுனன் 43வது ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறான். நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பாக்கலாம். பேஜ் நம்பர் 173, ஸ்லோகம் நம்பர் 44. தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே த்வாமஹமீஷ மீட்யம் பிதேவ புத்ரஸ்ய சகேவ சக்யுः பிரியः பிரியாயார்ஹசி தேவ சோடும். இன்னும் வந்து அர்ஜுனனுக்கு அந்த கில்ட் விட்ட பாடில்ல, அந்த கில்ட்ட வந்து அவன் இன்னும் வந்து ஆக்சுவலி கண்டினியூ பண்றான். எதுவும் சீரியஸா அவன் எதுவும் தப்பு எல்லாம் பண்ணவே இல்லை, ஆக்சுவலி ரொம்ப பெரிய அஃபென்ஸ் எல்லாம் அவன் பண்ணல. இருந்தாலும் அவன் வந்து கிருஷ்ணரை போய் நான் வந்து இவ்வளவு குறைச்சு மதிப்பிட்டுட்டேனே அப்படின்னு அவன் அந்த ஆத்தாமை அப்படின்னு சொல்லுவாளே, அது வந்து ரொம்ப அவனுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கு. அவன் ஃப்ரெண்டா நான் போய் ட்ரீட் பண்ணிட்டேனே அப்படிங்கறத அவனால வந்து ஒத்துக்கவே முடியல. அவன் கிருஷ்ணரை ஹர்ட் பண்ணல, ஹார்ம் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணினத ரொம்ப பெரிய இன்சல்ட்டா அவன் வந்து ஆக்சுவலி கன்சிடர் பண்றான். சோ எப்படி நானு இப்பேற்பட்ட கிருஷ்ணனை ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணுவேன், அதுதான் அவனுடைய புலம்பலா இருக்கு. அப்போ ஃப்ரெண்டா ட்ரீட் பண்றோம் இல்லையா, அது கூட ஒரு விதமான பக்தி. ஆக்சுவலி அத வந்து நம்ம சக்கிய பக்தி அப்படின்னு சொல்றோம். இப்ப பாகவதம் எல்லாம் எடுத்துட்டேன்னா அதுல வந்து நவவித பக்தி எல்லாம் வரும். அதுல வந்து ஃப்ரெண்டா நம்ம பகவானோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணினோம்னா அது பேரு சக்கிய பக்தி அப்படின்றோம். இப்ப ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோர் ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்ய, சக்கிய, ஆத்ம நிவேதனம் அப்படின்னு 9 விதமான பக்தி இருக்கு. பகவான வந்து ஃப்ரெண்டா பாவிச்சு பக்தி பண்றது வந்து அக்செப்டபிள் தான், நம்மளுடைய சாஸ்திரப்படி அது அக்செப்டபிள் தான். ஆனாலும் அர்ஜுனன் வந்து அதை ரொம்ப பேடா ஃபீல் பண்றான். சோ மறுபடியும் சொல்றான் தஸ்மாத். தஸ்மாத்னா நான் உன்னை இன்சல்ட் பண்ணிட்டேன் இல்லையா, அந்த காரணத்தினால பிரணம்ய அப்படிங்கிறான். நான் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு பிராயசித்த நமஸ்காரத்தை உனக்கு நானு பண்றேன், ஆஃபர் பண்றேன். இப்ப என்ன டைப் ஆஃப் நமஸ்காரம் இது? ஷார்ட்கட் நமஸ்காரம் எல்லாம் இல்ல, பிரணிதாய காயம் அப்படின்னு சொல்றான். காயம்னா சரீரம் இல்லையா, உடம்பு. பிரணிதாயனா விழுந்து நமஸ்காரம் பண்றானா, சாஷ்டாங்க பிரணாமஹ அப்படிங்கிறான். துவாமகம் பிரசாதையே, நான் விழுந்து நமஸ்காரம் பண்றேன் இல்லையா, அது மூலமா நான் வந்து உங்களை ஆக்சுவலி கூல் பண்றேன் அப்படின்னு சொல்றான். நான் வந்து உங்களை வந்து கூல் பண்ண ட்ரை பண்றேன். பகவான் ஆக்சுவலி கோச்சுக்கவே இல்லை, ஆனா அர்ஜுனன் வந்து அப்படி நினைச்சுண்டு நான் வந்து கூல் பண்றேன். துவாம் பிரசாதையே அப்படிங்கிறான். நீங்க வந்து கொஞ்சம் சாந்தமாகுங்கோ, உங்களை வந்து ப்ளீஸ் பண்றதுக்காக நான் வந்து உங்களை நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்போ பகவான் எப்படிப்பட்ட பகவான்? இங்க ஈட்யம் ஈஷம். ஈஷஹ அப்படின்னா சர்வஸ்ய ஜகதஹ இஷ்டே இது ஈஷஹா. இந்த ஹோல் கிரியேஷனுக்கே வந்து பகவான் வந்து கண்ட்ரோலர். ஈஷஹானா கண்ட்ரோலர் அப்படின்னு அர்த்தம். துவம்மகம் ஈஷம். ஈட்யம் அப்படின்னா பூஜிக்க தகுந்தவர், அடோரபிள் அப்படின்னு அர்த்தம். இப்ப யாரு வந்து இப்போ நமஸ்காரம் பண்ணினோம்னா அந்த நமஸ்காரத்துக்கு உரியவர் யாரு? யாருக்கு நம்மளால நமஸ்காரம் பண்ண முடியும் அப்படின்னா இந்த நமஸ்காரத்துக்கு உரியவர் பகவான் மட்டும்தான் இல்லையா. இப்ப நம்ம பண்ற அத்தனை நமஸ்காரமும் யாருக்கு போறது? பகவானுக்கு மட்டும்தான் அந்த எல்லா நமஸ்காரமும் போறது. ஏன்னா பகவான் ஒருத்தர் மட்டும்தான் நமஸ்காரத்துக்கு எலிஜிபிள்.
இப்ப யாரையாவது ஆனர் பண்ணா கூட அது யாருக்கு போய் சேருறது? பகவானையே அது போய் சேருது. இப்ப நம்ம கேனோபனிஷத் ஸ்டோரி இந்த இடத்துல நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் அக்னி வாயு அவெல்லாம் என்ன சொன்னா, என்னாலதான் இந்த விஷயம் எல்லாம் நடந்தது அப்படின்னு அந்த பெருமையை தாங்களே எடுத்துட்டா இல்லையா. அக்னி எடுத்துட்டா, அப்புறம் வாயு அதே மாதிரி பண்ணார். அதுக்கப்புறம் இந்திரனும் அதே என்னாலதான் எல்லாமே நடந்தது அப்படின்னு சொன்னார். ஆனா அப்புறம் என்னாச்சு, அவளுக்கு அந்த கர்வ பங்கம் அப்படிங்கறது பகவான் அவளுக்கு புரிய வச்சாரு இல்லையா. பட் அதனால என்ன தெரியுது நம்மளுக்கு, பகவான் தான் நமஸ்காரத்திற்கு உரியவர். ஈட் அப்படின்னா டு வர்ஷிப், டு ஆனர் அப்படின்னு அர்த்தம். சோ அப்படிப்பட்ட அந்த பூஜைக்குரிய இந்த பகவானுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு சொல்றான். நான் எதுக்காக இப்போ நமஸ்காரம் பண்றேன் உங்களுக்கு அப்படின்னா, இது எல்லாமே நான் பண்ணின தப்ப நீங்க மன்னிக்கிறதுக்காக நான் இப்போ உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன். forgive and forget all my offenses அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப பகவான் எப்படி மன்னிக்கணும் அப்படிங்கறதையும் அர்ஜுனன் பகவானுக்கு சொல்றான். எக்ஸாம்பிள் கொடுத்து நீங்க இப்படிதான் என்ன மன்னிக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், பிதேவ புத்திரஸ்ய. பிதானா யாரு? அப்பா. அப்பா புத்திரன்னா பையன் ஆர் பொண்ணு, பையன். அப்ப அப்பா எப்படி தன்னோட குழந்தை தப்பு பண்ணினா மன்னிப்பாளோ அதை ரொம்ப பெருசா எடுத்துக்க மாட்டாள அப்பா. ஏன்னா அப்பாக்கு தெரியும் அது குழந்தை தெரியாம பண்ணிடுது, அவுட் ஆஃப் இம்மெச்சூரிட்டி அந்த குழந்தை தப்பு பண்ணிடுது, வேணும்ட்டே அந்த குழந்தை பண்ணல அப்படின்னு மன்னிச்சிடுவா இல்லையா. அந்த மாதிரி நீங்க நான் பண்ணின தப்ப மன்னிக்கணும் அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றான். சோ இதுல இருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு, இன்டைரக்ட் மெசேஜ், நம்ம குழந்தை எல்லாம் ஏதாவது தப்பு பண்ணினா மன்னிச்சு விட்டுடணும் இல்லையா. ஏன்னா பகவானுக்கு அர்ஜுனன் சொல்றான், இந்த ஹோல் கிரியேஷனுக்கே அவர் பேரண்ட், நீ என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்றான். செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கறான், ஒரு ஹஸ்பண்ட் வைஃபை எப்படி ஃபர்கிவ் பண்ணுவாளோ அந்த மாதிரி நீ என்ன மன்னிச்சுடு அப்படிங்கிறான். இப்ப வைஃப் சப்போஸ் தப்பு பண்ணா ஹஸ்பண்ட் மன்னிக்கணும். அதாவது வைஃப் கொஞ்சம் கம்மி வயசு ஹஸ்பண்டோட, அந்த மாதிரி இப்ப இந்த காலகட்டத்துல இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்போ ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஏல்டரா இருந்தார் அப்படின்னா ஹஸ்பண்ட் குருவா கன்சிடர் பண்ணுவா, வைஃப் டிசைபிளா இருப்பா. ஆனா ஹஸ்பண்ட் குருவா கன்சிடர் பண்ணா குருக்கான தகுதி ஹஸ்பண்டுக்கு இருக்கணும்ல, அப்பதானே வைஃப் சிஷ்யே ஆக முடியும். அதெல்லாம் டிஃபரெண்ட் ப்ராப்ளம். இப்ப இந்த இடத்துல ஹஸ்பண்ட் வைஃப தப்பு பண்ணிட்டானா மன்னிச்சிருவா இல்லையா. அந்த மாதிரி பிரியாஹா, பிரிய அப்படின்னா டியர் ஒன் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப பிரியத்திற்கு உரியவர். அப்ப எப்படி அந்த ஹஸ்பண்ட் தன்னோட டியரா இருக்கிற வைஃப எப்படி இருக்கும், ஹஸ்பண்டுக்கு வைஃப் டியரா தானே இருப்பான்ல, அதனால அந்த பிரியத்துக்கு உரியவளோ தப்பு பண்ணினானா நீங்க எப்படி மன்னிச்சிடுவாளோ, அந்த ஹஸ்பண்ட் எப்படி மன்னிப்பாளோ அந்த மாதிரி நான் பண்ணின தப்ப நீங்க மன்னிச்சிடுங்க. அப்படின்னா என்னன்னா, டியரா வைஃப் இல்லைனாலும் ஹஸ்பண்ட் என்ன பண்ணணும், வைஃப டியரா ஆக்கிக்கணும், மேக்கர் டியர். ஏன் இது எல்லாமே கீதா சொல்றது பாருங்க. அப்படி இல்லைன்னா கூட நீ அந்த மாதிரி பண்ணிக்கோ அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி தருது. சோ அவ தப்பு பண்ணினா நீ எப்படி மன்னிப்பியோ அது மாதிரி என்னுடைய தப்பையும் நீ ஃபர்கிவ் பண்ணிடு. மூணாவது எக்ஸாம்பிள், சகேவ சக்யுஹு. இப்படி ஒரு ஃப்ரெண்ட் தன்னோட ஃப்ரெண்ட் தப்பு பண்ணா ரொம்ப பெருசாவே எடுத்துக்க மாட்டா இல்லையா, அது மாதிரி நீ என்ன மன்னிச்சுடு. சோ பகவான் தான் ஃபாதர் மாதிரி, பகவான் தான் ஹஸ்பண்ட் மாதிரி, பகவான் தான் ஃப்ரெண்ட் மாதிரி அப்படின்னு இப்போ அர்ஜுனன் சொல்றான். அப்போ பகவான ஹஸ்பண்டா நம்ம பாவிச்சு பக்தி பண்றது பேர் மதுர பக்தி அப்படின்னு பேரு. பராதா, கோபிகா, இவள்லாம் இருந்தாலே இவள்லாம் பகவான புருஷஹா அப்படின்னு இருக்கிற ஒரே ஒரு புருஷன் பகவான் மட்டும்தான் அப்படின்னு வச்சுட்டு அவ ஹஸ்பண்டா நினைச்சு பக்தி பண்ணினா அது மதுர பக்தி அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம நீ என்னோட ஃப்ரெண்டும் கூட அப்படிங்கிற அர்ஜுனன், அப்கோர்ஸ் ஃப்ரெண்டா தானே அவன் ட்ரீட் பண்ணிருக்கான் இல்லையா, அந்த ஆங்கிள் பார்த்தாலும் நீ என்ன டெஃபினட்டா மன்னிச்சுடலாம் அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஃப்ரெண்டு தப்பு பண்ணா ரொம்ப பெருசா எடுத்துக்க மாட்டா. அருஹசி சோடும், அருஹசினா ஆஃபென்ஸ் அர்த்தம், சோடும்னா ஃபர்கிவ் பண்ணு, நீ என்ன தயவு செஞ்சு ஃபர்கிவ் பண்ணிடு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றான். அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்றான், ஸ்லோகம் படிச்சுப்பான். ஸ்லோகம் நம்பர் 45. अदृष्टपूर्वं हृषितोऽस्मि दृष्ट्वा
भयेन च प्रव्यथितं मनो मे प्रव्यथितं तदेव मे दर्शय देवरूपम् प्रसीद देवेश जगन्निवास. இந்த இடத்துல பார்த்தோம்னா அர்ஜுனன் ஆக்சுவலி என்ன பண்றான், தன்னுடைய ரெண்டு விதமான இமோஷன்ஸை வந்து சைமல்டேனியஸா எக்ஸ்பிரஸ் பண்றான். அது ரெண்டுமே வந்து அவனோட மைண்ட வந்து தற்சமயம் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிறதுனால ரெண்டுத்தையுமே அவன் வந்து பகவான் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணி காமிக்கிறான். சோ ஒரு போர்ஷன் ஆஃப் அவனோட மைண்ட் வந்து சொல்றது, நீ அர்ஜுனா நீ ரொம்ப லக்கி பர்சன் அப்படின்னு வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த மைண்ட் வந்து அவனுக்கு சொல்றது. ஏன் அப்படின்னா யாருக்குமே கிடைக்காத அந்த திவ்ய சக்ஷுகு இருக்கு இல்லையா, அது வந்து இப்ப அர்ஜுனனுக்கு கிடைச்சிருக்கு. திவ்ய சக்ஷுகு ஞாபகம் இருக்கோ, இந்த அத்தியாயம் ஆரம்பிச்சும் பொழுது பகவான் வந்து அர்ஜுனனுக்கு டெம்பரரியா அந்த தேர்ட் ஐ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து யாருக்கு வேற யாருக்காவது கிடைச்சதா அப்படின்னா இல்ல, அர்ஜுனனுக்கு மட்டும்தான் பகவானால வந்து கொடுக்கப்பட்டது இல்லையா. அது வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, அது வந்து ஸ்பெஷல் கிஃப்ட். அதனால அவனுக்கு என்ன கிடைச்சது, திவ்ய சக்ஷுகுனால அவனால என்ன பார்க்க முடிஞ்சது, விஸ்வரூப தரிசனம், ரேரஸ்ட் விஸ்வரூப தரிசனம் வந்து எனக்கு பார்க்க முடிஞ்சது. அந்த தரிசனமானது எனக்கு கிடைச்சது. அது வந்து ரொம்ப 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 ரேர் இல்லையா, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. அப்போ என்ன அவன் நினைக்கிறான், இப்ப இந்த வாரெல்லாம் முடிஞ்சு திருப்பி போகும்பொழுது எல்லாரும் என்ன சொல்லுவா, அர்ஜுனனை அப்பா நீ ரொம்ப பாக்கியசாலி, உனக்கு வந்து பகவானுடைய இந்த விஸ்வரூப தரிசனம் வந்து உனக்கு கிடைச்சது, இங்க யாருக்குமே வந்து கிடைக்கல அப்படின்னு அர்ஜுனன் வந்து எல்லாரும் வந்து அர்ஜுனனை பொறாமையோட என்ன பாப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் வந்து அவனுக்கு உள்ள இருக்கு. இப்போ அந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா அர்ஜுனன் சொல்றான், எனக்கு இந்த விஸ்வரூப தரிசனத்தை கண்டினியூஸா பார்த்துட்டே இருக்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா என்னை விட ஒரு பாக்கியசாலி இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க போறது இல்ல. இது வந்து ஒரு சைட் ஆஃப் ஹிஸ் மைண்ட் இப்படி சொல்றது. அதே சமயம் இன்னொரு போர்ஷன் ஆஃப் ஹிஸ் மைண்ட் என்ன சொல்றது அப்படின்னா, அதாவது எந்த போர்ஷன் ஆஃப் ஹிஸ் மைண்ட் வந்து அவனோட வாயை மட்டும் பாக்குறதோ, பகவானுடைய வாய் போர்ஷனை மட்டும் பாக்குறதோ, அது மட்டும் போக்கஸ் பண்ணும்ல. நம்ம எது பார்க்க வேண்டாம் நினைக்கிறோமோ ஆனா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சிந்தனை எங்க போகும், அங்கதான் போகும். அந்த வாய்க்குள்ள வந்து எப்படி இருக்கு, எல்லாரும் வந்து உள்ள போறவாள்லாம் யாருமே திருப்பி வர்றது கிடையாது, எல்லாருமே உள்ள போய் செத்து போயிடுறா இல்லையா. யாரெல்லாம் என்டர் பண்றாளோ பாதி பேர் எப்படி எல்லாம் இருந்தா, பல்லு இடுக்கலாம் வந்து மாட்டின்டே இல்லையா, தசனாந்தரேஷு அதெல்லாம் படிச்சோம், சூர்ணிதை ருத்த மாங்கை அதெல்லாம் படிச்சோம். நம்ம உள்ள என்டர் பண்றவா எல்லாரும் வந்து கொஞ்சம் கூட இந்த பகவான் கருணையே காட்டாம எல்லாரையும் வந்து அவர் கொலை பண்ணிடுறார். இப்ப அந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா என்னோட மனசு வந்து பயத்தை வெளிப்படுத்துறது அப்படின்னு அர்ஜுனன் வந்து சொல்றான். அதாவது பயத்துல நான் மூழ்கி போயிருக்கேன் அப்படின்னே சொல்றான். இப்போ ஒரு பார்ட் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க பார்க்க அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. இன்னொரு பார்ட் வந்து அதை பார்த்து பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிருக்கு அவனுடைய மனசு. அதனால ஒரு பார்ட் ஹாப்பியா இருக்கிறதுனால நீ பாரு பார்த்துட்டே இரு அப்படின்னு வந்து புத்தி வந்து கட்டளையிடுறது. இன்னொரு பார்ட் வந்து பயத்தை ஏற்படுத்துறதுனால இது போரும், இனிமே இது வந்து நம்மளால பார்க்க முடியாது அப்படிங்கிற ஃபீலிங்கும் வந்து அவனுக்கு ஏற்படுறது. அப்போ அந்த மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியலன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ரெண்டு கட்டம் இதுல வந்து அர்ஜுனன் இப்ப மாட்டின்னு இருக்கான். ஆக்சுவலி வந்து இந்த திவ்ய சக்ஷுகு அப்படின்னு சொல்றோம்ல, இது வந்து ஆர்டிபிஷியல் விஷயமா தான் பகவான் கொடுத்திருக்கா. இப்ப ஆக்சுவலா இந்த திவ்ய சக்ஷுகு எப்படி வரணும் நம்மளுக்கு, நாம வந்து கர்மயோக சாதனாலாம் பண்ணி நாமளே அடைய வேண்டிய விஷயம் வந்து இந்த திவ்ய சக்ஷுகு இல்லையா. ஆனா இப்ப அர்ஜுனனுக்கு இது டெம்பரரியா பகவான் வந்து கொஞ்சம் தற்காலிகமா இந்த விஸ்வரூப தரிசனத்துக்காக இதை கொடுத்திருக்காரு. அதனால வந்து அவனுக்கு, அதாவது நம்ம கர்மயோகம் சஃபிஷியன்டா பண்ணினோம்னா தான் இந்த ராக துவேஷ காம குரோத இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இருக்காது, நம்மளால விஸ்வரூபத்தை வந்து பயம் இல்லாம என்ஜாய் பண்ண முடியும். பட் அர்ஜுனனுக்கு இப்போ டெம்பரரியா கொடுத்திருக்கிறதுனால கம்ப்ளீட்டா அவனுக்கு அந்த ராகத்வேஷம்லாம் அவனை விட்டு போகல. அதனால அவனுக்கு வந்து இந்த பயம் அப்படிங்கிற ஃபீலிங்கும் வந்து பேரலா வந்துட்டே இருக்கு. அப்ப விஸ்வரூபம் அவனுக்கு ஃப்ரைட்டனிங்கா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு.
அதனால டோட்டலாவும் அவனால என்ஜாய் பண்ண முடியல. சோ பகவானை பார்த்து சொல்றான், இந்த ஹோல் வேர்ல்டு வந்து என்ன கங்க்ராச்சுலேட் பண்ணும். எஸ் அர்ஜுனா, யூ ஆர் தி லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு ஹோல் வேர்ல்டு என்ன சொல்லும். அது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னால வந்து இத பார்க்க முடியல, என்னால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னே அவன் வந்து சொல்றான். தாங்கவே முடியல அப்படின்றான். அதனால எனக்கு உன்னுடைய விஸ்வரூப தரிசனம் போதும், இதோட நீ தயவு செஞ்சு உன்னுடைய விஸ்வரூபத்தை முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். நாமளும் ரொம்ப கிளாஸா வந்து விஸ்வரூப தரிசனம் யோகத்துக்கு வந்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நீங்களும் இந்த கிளாஸ வந்து முடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங் வரும் இல்லையா. அந்த மாதிரி இப்ப அர்ஜுனன் சொன்னா, ப்ளீஸ் உன்னுடைய விஸ்வரூபத்தை நீ வந்து முடிச்சுக்கோ, வித்ரா பண்ணிக்கோங்க உங்களுடைய விஸ்வரூபத்தை. யாரு விஸ்வரூபம் கேட்டது கிருஷ்ணர் கிட்ட? எனக்கு வந்து உன்னுடைய விஸ்வரூபத்தை காமி அப்படின்னு யாரு கேட்டது? அதுவே நம்மளுக்கு மறந்து போயிடுச்சு. அப்பனா நம்ம எவ்வளவு கிளாஸா இந்த விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. அர்ஜுனன் தான் வந்து எனக்கு விஸ்வரூபம் வேணும் அப்படின்னு வந்து கேட்டான். தி வெரி சேம் அர்ஜுனா வந்து இப்ப சொல்றான், என்னால தாங்க முடியல, ஐ எம் நாட் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட். அப்படின்னா ஏகரூப பக்தியில இருந்து அநேக ரூப பக்திக்கு நாம டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன தேவைப்படுறது? இந்த ராக துவேஷம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ட்ரெமெண்டஸா நம்ம கிட்ட இருந்து குறைஞ்சிருக்கணும். அப்பதான் நம்மளால வந்து அநேக ரூப பக்திய அப்ரிஷியேட் பண்ண முடியும். இது வந்து இங்க இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற மெசேஜ். நிர்குண பக்தி அதுக்கும் அப்புறம் இந்த அநேக ரூப பக்தியில கொஞ்ச காலம் இருந்தா அதுக்கப்புறம் இந்த நிர்குண பக்தி அப்படிங்கிற டாபிக்கு நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து எங்க போனோம்? ஏக ரூபத்துல இருந்து அநேக ரூபத்துக்கு முதல்ல நம்ம போனோம். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட இருக்கிற ராக துவேஷத்தை ரெடியூஸ் பண்ணணும், அகங்கார மமகாரத்தை நாம ரெடியூஸ் பண்ணணும். நானு, என்னோடது, எவ்வளோ ஒரு சென்டென்ஸ் பேசினா எத்தனை நான் பேசுறோம், ஒரு சென்டென்ஸ் பேசினா எத்தனை என்னோடதுன்னு பேசுறோம்ல, அதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் அந்த பேசும்பொழுது டெலிபரேட்டா ஞாபகம் வச்சுட்டு அந்த மாதிரி பேசாம இருக்கிறதுக்கு நாம வந்து ட்ரை பண்ணணும் இல்லையா. அப்ப அதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளால ஏக ரூபா டு அநேக ரூபா டிராவல் பண்றது வெரி டிஃபிகல்ட். அதனால அர்ஜுனன் சொல்றான், அதிருஷ்ட பூர்வம் திருஷ்டுவா. அதிருஷ்டபூர்வம் அதாவது நான் ரொம்ப யுனிக்கான ஒண்ணு இந்த இடத்துல பாக்குறேன். அதிருஷ்ட அப்படின்னா நான் வந்து ரொம்ப யுனிக்கான ஒரு விஷயத்த வந்து நான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது இல்ல. இதான ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து விஸ்வரூபத்தை பாக்குறது. அதனால அது யுனிக் அப்படிங்கிற. அதிருஷ்டபூர்வம், அபூர்வம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா. என்ன ரொம்ப அபூர்வமா வீட்டுக்கு வந்திருக்க அப்படிலாம் கேட்போம் இல்லையா. அபூர்வமா வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ரேரா வந்திருக்க அப்படின்னு. அந்த மாதிரியான இந்த விஷயத்த நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப ரேரான விஷயத்த இப்பதான் நான் பாக்குறேன். இத பார்த்துட்டு அஸ்மி ஹர்ஷித, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படிங்கிறான். இப்ப ஜென்ரலாவே வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு ரேரான ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாக்கி பேர்கிட்ட யார்கிட்டயுமே இது கிடையாதுப்பா, என்கிட்ட மட்டும்தான் இருக்கு, அட்லீஸ்ட் இந்த ஸ்ட்ரீட்ல என்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெஸ்ஸே எடுத்துக்கோங்களேன். ஒரு சாரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த சாரி இந்த ஸ்ட்ரீட்ல யார்கிட்டயுமே கிடையாது, இந்த தீபாவளிக்கு புதுசா வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒண்ணு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வேற யார்கிட்டயுமே அது வந்து இல்ல அப்படின்னு. ஆனா அந்த பர்சன் யாராவது வந்து பாத்துட்டு ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி இது எந்த கடையில வாங்கின அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, நம்மள வந்து கேக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கடையில தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். சொன்னா அவ போய் திருப்பி வாங்கின்னு வந்துருவா. அதனால நம்ம என்ன சொல்லுவோம்? வேற ஒரு கடை பேரை சொல்லி அந்த கடையில இருந்துதான் நான் வாங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த பர்சனும் போய் அந்த கடையில இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சாரி வந்து நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே அது இருக்கா அப்படின்னு அந்த பர்சனும் போய் ரொம்ப இதுவா கேட்பாங்க. இல்லையே, நாங்க வந்து அந்த மாதிரி இந்த வாட்டி நாங்க வந்து சேலே பண்ணலையே அப்படின்னு அவ சொல்லுவான். அப்ப அந்த பர்சன் உங்ககிட்ட கேட்ட பர்சன் மறுபடியும் உங்ககிட்டயே வந்து அந்த கடையில இல்லவே இல்லைன்னு சொன்னானே, நீங்க எங்கதான் மாமி வாங்கினேல் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு பிரம்மானந்தமா இருக்கும். ஓ, நீ போயிட்டு வந்து உனக்கு அது கிடைக்கலையா இல்லையா. ஏன்னா வந்து ஒரு ரேரான ஒரு விஷயம் வந்து என்கிட்ட இருக்கு,
அது வேற யார்கிட்டயுமே இல்ல அப்படின்னா அதுல நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷமே வந்து ரொம்ப தனிதான்ல. அந்த மாதிரி அர்ஜுனனுக்கு வந்து இப்போ ஜென்ரலா எல்லாருக்கும் யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் அவனுக்கு இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கறது மூலமா அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதனால அவன் சொல்றான் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அப்படின்னு சொல்றான். பட் ப்ராப்ளம் என்ன, அவனுக்கு அட் த சேம் டைம் உள்ளுக்குள்ள பயமும் அவனுக்கு சேர்ந்து இருந்தது. பயே நச்ச அப்படிங்கிறான். அந்த வாயை பார்த்ததுனாலயே அவனுக்கு வந்து அந்த பயம் வந்து ஏற்பட்டுறது. பயே நச்ச மே மனஹ பிரவ்யதிதம். அதனால என்னோட மனம் வந்து அஃப்ளிக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் வந்து சொல்றான் என்னுடைய மனம் வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகிருக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த இடத்துல வந்து சுவாமிஜி வந்து அவருடைய ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே வந்து இந்த இடத்துல கொடுக்குறாரு. அவர் வந்து முன்னாடி அவருடைய சன்னியாசம் பூர்வாசிரமத்துல அவர் வந்து ஒரு கிராமத்துல வாழ்ந்தவர் போல. அப்போ அவரோட கிராமத்துல வந்து என்ன பழக்கம் அப்படின்னா சுவாமிய வந்து வீதி உள்ள எடுத்துன்னு வரணும்னா யானை மேல வச்சு அவளுடைய கிராமத்துல வீதி உள்ள எடுத்துன்னு வருவான். சோ டோட்டலா வந்து 3 யானை எப்பயுமே வந்து அது வருஷத்துல ஒரு வாட்டி தான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அப்ப 3 யானை வருமா, சைட்ல 2 யானை இருக்கும், சென்டர்ல ஒரு யானை. அந்த சென்டர் யானை மேலதான் சுவாமி விக்கிரகம் அதை வந்து எடுத்துன்னு வரணும். அப்புறம் அந்த கொடை அதெல்லாம் வந்து புடிச்சுக்கணும். அதுல எப்பயுமே வந்து எவ்ரி இயர் அந்த சென்டர் யானை மேல யார் உட்கார்றது அப்படிங்கறதுல ஒரு கடும் போட்டி இருக்குமா. அது வந்து சின்ன பசங்களை தான் வந்து ஏத்தி விடுவாளாம் அந்த யானை மேல. அதுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு போட்டி இருக்குமா. ஒரு வருஷம் வந்து சுவாமிஜிக்கு அந்த சான்ஸ் வந்து கிடைச்சுதான். அந்த கிருஷ்ணரோ ஏதோ ஒரு விக்கிரகம் அதை புடிச்சுட்டு வீதி உள்ளா போனோம். நீ தான் இந்த வாட்டி உட்கார போற அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷமா. ஏன்னா ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்ல. எனக்கு கிடைச்சது உனக்கு கிடைக்கல பத்தியா அப்படின்லாம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பந்தாலாம் பண்ணிக்கலாம்ல. அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சோ அந்த டேவும் வந்து வந்துடுது. சோ இவர் வந்து அந்த யானை மேல ஏறி உட்காரணும் இல்லையா. இப்ப நம்ம வந்து யானை சவாரி அப்படின்னா சினிமாலெல்லாம் இப்ப பார்த்தோம், நம்மளே போயிருந்தா கூட யானை மேல வந்து அந்த துணி அந்த இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு பெட் மாதிரி எல்லாம் போட்டு அது மேல நம்ம வந்து உட்காந்துப்போம்ல. அங்க வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லையா, வெறும் யானை மட்டும்தான் இருந்திருக்கு. சோ மேல ஏறி உட்காரணும். மேல ஏறி உட்கார்ந்தாச்சு. மேல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதான் உலகத்திலேயே ஒரு ஹார்டஸ்ட் திங், ஒட்டைக்கவே முடியாத ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா அது யானையோடைய பேக் போன் தான் போல இருக்கு. அவ்வளவு ஹார்டா இருந்துதான், உட்காரவே முடியலையா. அது மட்டும் இல்ல, யானையுடைய ஹேர் எல்லாம் இருக்கும்ல அவ்வளவு ஊசி மாதிரி குத்திட்டான். ஒரு 2 minutes கூட வந்து அதுல உட்காரத்துக்கான வந்து பேஷன்ஸ் கூட இல்லையா, அவ்வளோ அவஸ்தையா இருந்ததான். அப்ப ஏறி உட்கார்ந்தாச்சு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதிரெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணியாகணும், பந்தா காமிக்கணும். இப்படின்னு வளைய முடியாது, நெளிய முடியாது. மேல ஏறி உட்கார்ந்து மூஞ்சிய நம்ம எப்படி வச்சுக்கணும், சிரிச்சா மாதிரி வச்சுக்கணும். அதை நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி காமிக்கணும். அப்பதான் அவன் வந்து நம்மள பார்த்து பொறாம வேற படணுமே, அது ஒரு பெரிய வேலை வச்சிருக்கோமே நம்ம. பட் ஒரு 10-15 minutes கூட அவரால் வந்து மேனேஜே பண்ண முடியல. எப்படா வந்து இந்த ஊர்வலம் முடியும், எப்ப நம்ம வந்து கீழே குதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுதான். சோ இனிஷியலா வந்து எப்படி இருக்கும், யாருக்குமே கிடைக்காத சான்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அது கிடைச்ச உடனே எப்படி இருக்கு, அதுல இருந்து எப்படா நம்ம வந்து வெளியில வருவோம் இல்லையா. அதே மாதிரியே வந்து இப்ப அர்ஜுனன் வந்து இந்த இடத்துல அவஸ்தப்படுறான். பயே நச்ச பிரவ்யதிதம் மனோமே. ஆனா அது 2 ஃபீலிங்ல எது டாமினேட் பண்றது, முதல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அதுக்கப்புறம் பயம் வருது அப்படின்னா அந்த பயம் தான் வந்து அந்த ஹாப்பினஸையே வந்து ஆக்சுவலி டாமினேட் பண்ணிடுறது இல்லையா. அர்ஜுனனுக்கும் அதேதான் இப்ப ஆகிறது. பயம் வந்து டாமினேட் பண்ணி, அதனால அவன் சொல்றான், ஹே கிருஷ்ணா ததேவ ரூபம் மே தர்ஷய, உன்னை நான் வந்து பழைய கிருஷ்ணனாவே பாக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ததேவ ரூபம் மே தர்ஷய, அதரம் மதுரம் வதனம் மதுரம்லாம் இருக்கு இல்லையா, நயனம் மதுரம், அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற. ததேவனா ஏக ரூப ஈஸ்வரா. அப்ப இதுல இருந்து அநேக ரூப ஈஸ்வராக்கு கிராஜுவேட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அப்ப ஏக ரூபத்துல இருந்து அநேக ரூபத்துக்கு போய் அநேக ரூபத்துல கொஞ்ச காலம் நம்ம வந்து சஃபிஷியன்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணினா அப்புறம் அரூப ஈஸ்வரா நம்மளுக்கு
ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப சுலபமா இருக்கும். பட் நம்ம என்ன ட்ரை பண்றோம், டைரக்டா ஏக ரூபத்துல இருந்து அரூப ஈஸ்வராக்கு நம்ம ட்ரை பண்றதுனால வேதாந்தா கிளாஸ் இஸ் வெரி போரிங், ஒரு வேதாந்தா கிளாஸ் வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்றோம். ஒரு அகாடமிக்கா கேக்குற மாதிரி இருக்கு. பட் ஏக ரூபம் டு அநேக ரூபம் போய் அதுல கொஞ்சம் காலம் இருந்தா அரூபம் வந்து சுலபம். ஸ்பர்ஷம், அசப்தம், அரூபம் அதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எப்போ ஈஸி ஆகும், அநேக ரூப ஈஸ்வரால வந்து நம்ம கொஞ்ச காலம் டிராவல் பண்ணினா அதெல்லாம் ஈஸியா ஆகும். அப்ப சாதன சதுஷ்டய சம்பத்தி இந்த வார்த்தையை வந்து நம்ம நிறைய அடிக்கடி கேக்குறோம் இல்லையா. அப்படின்னா என்னன்னா விஸ்வரூப ஈஸ்வர பக்தி, இதுதான் சாதன சதுஷ்டய சம்பத்தி. அது இருக்கு அப்படின்னா அவன் விஸ்வரூப ஈஸ்வர பக்தன் அப்படின்னு அவனை சொல்லலாம். அது இருந்தாதான் ஆப்வியஸா அரூப ஈஸ்வராக்கு நம்மளால வந்து டிராவல் பண்ண முடியும். ததேவ ரூபம், அப்ப ஏக ரூப ஈஸ்வரம் தர்ஷய, எனக்கு வந்து உன்னுடைய ஏக ரூபத்தை தான் இப்ப பாக்கணும். மேயு ஷோமி பிரசீத தேவேஷ ஜெகன் நிவாச. இப்ப ஆக்சுவலி கிருஷ்ணர் வந்து ஆர்கியூ பண்ணலாம், நீ தானே கேட்ட, நானா உனக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன், நீ தானே கேட்ட இல்லையா, அதனால நான் உனக்கு காமிச்சேன், இப்ப என்னால வந்து அதெல்லாம் வித்ரா பண்ண முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து எங்கேயாவது சொல்லிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான் பிரசீத தேவேஷ ஜெகன் நிவாசம். முன்னாடி ஐஸ் வச்சுடுறான், எங்க ஏதாவது சொல்லிட போறாரோ அப்படின்றதுனால அவரை வந்து பிளீஸ் பண்ற மாதிரி ஜெகன் நிவாச அப்படின்லாம் வந்து மானே தேனே பொன்மானே அதெல்லாம் வந்து அவன் சொல்றான். நீ தான் வந்து விஸ்வாதாரக, இந்த ஹோல் யூனிவர்ஸே வந்து உண்மையிலதான் வந்து ரெஸ்ட் ஆகின்னு இருக்கு இல்லையா. இதே மாதிரி சிச்சுவேஷன் தான் ஆக்சுவலி யசோதாக்கும் ஏற்பட்டது இல்லையா. அப்போ கிருஷ்ணர் வந்து வாயை திறந்து காமிச்சும் பொழுது ஆக்சுவலி என்ன பாக்குறா யசோதா, விஸ்வரூப தரிசனத்தை தான் வந்து ஆக்சுவலி பாக்குறா. ஆனா அவளாலையும் வந்து அத வந்து தாங்கிக்க முடியல. பட் அவ அம்மா அப்படிங்கறதுனால வாயே மூடு அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு அவ வேலையை பார்க்க போயிட்டா. பட் அர்ஜுனனால வந்து அந்த மாதிரி சொல்ல முடியலையா, அதனால அவன் வந்து ப்ளீஸ் பண்றான் கிருஷ்ணரை, தயவு செஞ்சு நீ வந்து உன்னுடைய ஓல்டு ஃபார்முக்கே வந்துரு, என்னால வந்து உன்னை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றான். அது வந்து அடுத்த ஸ்லோகத்துல சொல்றான். அந்த ஸ்லோகம் என்னன்னு நம்ம படிக்கலாம். ஸ்லோகம் நம்பர் 46. கிரீட்டினம் கதினம் சக்ரஹஸ்தம் சாமித்வாம் திரஷ்டுமஹம் ததைவ तेनैव रूपेण चतुर्भुजेन सहस्रबाहो भव विश्वमूर्ते. இந்த ஸ்லோகத்தோட அர்ஜுனன் வந்து தன்னோட பிரேயர் ஆக்சுவலி வந்து கன்க்ளூட் பண்றான். சோ இது வந்து தேர்ட் ஸ்டேஜ்ல இப்ப இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆச்சரியம் பார்த்தோம், செகண்ட் ஸ்டேஜ் பயம், மூணாவது பக்தி. தேர்ட் ஸ்டேஜ் வந்து இங்க கன்க்ளூட் பண்றான். அப்ப கிருஷ்ணரை வந்து தன்னோட ஏக ரூபத்துக்கே நீ வந்து மாறிடு அப்படின்னு அர்ஜுனன் வந்து சொல்றான். துவம் அகம் திரஷ்டும் இச்சாமி, நான் வந்து உன்னை பாக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். எப்படி பாக்கிறதுக்கு ஆசைப்படுறேன், தேனைவ ரூபேன, உன்னோட ஓல்டு ஃபார்ம்ல நான் வந்து உன்னை பாக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஏக ரூபத்திலேயே நான் உன்னை பாக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். கிருஷ்ண ரூபேன அகம் திரஷ்டும் இச்சாமி. இப்ப அர்ஜுனன் நினைக்கிறான், கிருஷ்ணனுக்கு சப்போஸ் இவ்வளவு நேரம் விஸ்வரூப தரிசனம் காமிச்சதுனால தன்னோட ஓல்டு ரூபம் மறந்து போயிடுதுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருக்கு அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தினான். கிரீட்டினம், கிரீட்டினம் கிரீடம்லாம் நீ வச்சுட்டு இருப்பியே அந்த மாதிரி ஃபார்ம நான் வந்து பாக்கணும். கதினம்னா கத, சக்கரஹஸ்தம்னா சக்கராயுதம், சதுர்புஜேன சதுர்புஜத்தோட நான் வந்து உன்னை பார்க்கணும். இப்ப இதுக்கு முன்னாடி அநேக ஹஸ்தம் இருந்தது, எவ்வளவு இருந்தது, நியூமரஸ் ஹேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப வந்து சதுர்புஜம் அப்படின்னு சொல்றான். அப்ப சஹஸ்ர பாஹோ, நீ வந்து 1000 கைகளை கொண்டவன் தான், இருந்தாலும் எனக்கு இப்ப நீ வந்து சதுர்புஜனாவே வந்து காட்சி கூட அது போரும் அப்படின்னு சொல்றான். இப்ப இங்க வந்து சதுர்புஜமா இல்லனா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் விஸ்வரூபம் கேட்கறதுக்கு முன்னாடி கிருஷ்ணருக்கு வந்து 2 கை தான் இருந்ததா இல்ல முன்னாடியே 4 கை தான் இருந்ததா அப்படிங்கிற வந்து டவுட் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்தது அப்படின்னு சொன்னா, அர்ஜுனன் வந்து இந்த விஸ்வரூபத்தை பார்த்து கன்ஃபியூஷன்ல பகவானை பார்த்து ரெண்டு கையோட இருன்னு சொல்றது பதிலா 4 கையோட இரு அப்படின்னு சொல்றான்னு நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். அதனால அந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவ்வளவு டீடைல் நம்ம போறதில்ல. சோ அவன் குழம்பி போய் சதுர்புஜத்தோட நீ வந்து எனக்கு தரிசனம் கொடு அப்படிங்கிறான். அப்ப விஸ்வமூர்த்தே விஸ்வ ரூபம் அப்படின்னு அர்த்தம்.
இவ்வளவு நேரம் நீ எனக்கு விஸ்வரூபத்தை காமிச்சுட்டு இருந்தியே, நீ உன்னுடைய ஒரிஜினல் ஃபார்முக்கே வந்துடு. இப்ப விஸ்வரூப ஈஸ்வரான்னு அட்ரஸ் பண்றான் பகவான. எனக்கு விஸ்வமூர்த்தி வேண்டாம், எனக்கு கிருஷ்ணமூர்த்தி தான் வேணும் அப்படின்னு அவன் பகவானை பார்த்து கேக்குறான். அப்ப இதுதான் அர்ஜுனனுடைய ரெஸ்பான்ஸ். எதுக்கு? விஸ்வரூபத்துக்கு அர்ஜுனன் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் இதுதான். இதோட அவனுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஓவர் ஆயிடுறது. சோ 35 to 46 வரைக்கும் அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்த்து தனக்கு என்னெல்லாம் இமோஷன்ஸ் தோணித்தோ அதெல்லாம் அவன் சொல்லிட்டு வந்தான். இப்ப நெக்ஸ்ட் இப்ப யார் பேசுவா? பகவானு வாச்ச. அப்ப பகவான் என்ன சொல்ல போறார் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.